இது வந்து இளைஞர் விடுதி, அதாவது அரப்பள்ளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தங்குகிற ஒரு நல்லா சிறப்பாக இருக்குது ஹாஸ்டல் மாதிரி. அது ரூமு, அது உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே சாப்பாடு செய்கிற வசதி கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி இரவு பயணங்கள் வரும்போது எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா இது அழகாக இந்த ரூமு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒன்று நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து சிறப்பாக இருக்குது. இங்கே சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க, சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்து தரிசனமெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே தங்குறதுனா தங்கிக்கலாம். ஓகே. ஆமாம் ஆமாம், லேட் ஆகிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ரூமு இதுதான். அதாவது இந்த ரூம்லேருந்து தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஆகாய கங்கையை பார்த்துட்டோம், அழகாக ஒரு அரப்பள்ளீஸ்வரர் கோயிலோட தரிசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீர்வீழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். எட்டுக்கை அம்மன் கோயிலோட தரிசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் மந்திர தந்திரங்கள் உள்ள இடத்துக்கெல்லாம் போய் நம்மளே அதை எடுத்தோம். அதை வந்து நீங்களும் பார்த்து நமக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போது இந்த ரூமை விட்டு நம்ம கிளம்புறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. வாங்க போகலாம். நம்ம இப்போ அங்கே கீழே போகணும். பொதுவாகவே இந்த மாதிரி மலை பகுதியில் பயணம் பண்ணும்போது ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டி நான் வந்துட்டுருக்கேங்கிறதுக்காகவே அங்கே வந்து ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதில் தான் மெயினாக வந்துட்டு போவாங்க. வண்டி வர்றது போகிறது எல்லாமே இங்கே தான். ஒரு இடத்துல வெயில் அடிக்குது, ஒரு இடத்துல அப்படியே மேகமூட்டமாக இருக்குது, ஒரு இடத்துல பனிமூட்டமாக இருக்குது.